அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போக போகிறோம். இன்றைக்கு பெரும்பான்மையான காரியங்களில் நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு அதிக நேரம் செலவிடணும். நம்முடைய வாழ்க்கையில் எதற்கு நேரம் அதிகம் செலவிடணும்னா, தேவனோடு கூட உள்ள அந்த உறவில் நம்ம அதிக நேரம் செலவிட வேண்டும். ஆகவே நாம் செய்தி பகுதியில் நாம் அரை மணி நேரம் நம்ம இருக்கிறது, அல்லது 50 நிமிஷம் ஆகலாம், அது 1 மணி நேரம் கூட ஆகலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்கறதுல தீவிரமாக இருக்கணும். அதை செவி கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு மனுஷர்களில் எல்லா ஜனங்களும் எவைகளை அதிகமாய் விரும்புகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? ஜனங்களில் பெரும்பாலும் எதை அதிகமாக விரும்புகிறாங்க சொல்லுங்க. ஆசீர்வாதங்களை அதிகமாக விரும்புகிறாங்க. வேற தயாளத்தை விரும்புகிறாங்க. தயாளம், சரி. பணத்தை தான் விரும்புகிறாங்க பெரும்பாலும். வேற எதையெல்லாம் அதிகமாக விரும்புகிறாங்க? ஜனங்கள் எதைத்தான் அதிகமாக விரும்புகிறாங்க? பணம். ஆமென். பணத்தை தான் விரும்புகிறாங்க. சரி, இப்படி பல காரியங்கள் எதெல்லாம் நன்மையாக இருக்குதோ, எதெல்லாம் நல்லதாக தெரியுதோ, எதெல்லாம் அவனுக்கு சுகத்தை கொடுக்குதோ, எதெல்லாம் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ, அதைத்தான் தேடுறாங்க, அதைத்தான் அதிகம் விரும்புகிறாங்க. இது உலக நடப்பு. சரி, நீங்கள் சொல்கிற எல்லாமே சரிதான். குறிப்பாக அதில் ஏதாவது ஒன்றை மட்டும் சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க? ஒன்றை மட்டும் சொல்லுங்க அப்படின்னா எதை சொல்லுவீங்க? உலக ஆசீர்வாதம். இன்னும் கூட தெளிவாக கேட்குறேனே, இது மட்டும் எனக்கு இருந்தால் போதும், வேறு எதுவுமே வேண்டாம். இது மட்டும் எனக்கு இருந்தால் போதும், வேற எதுவுமே வேண்டாம். பணம் இருந்தால் போதுமா? வேற எதுவுமே வேண்டாமா? நல்ல நல்ல சுகம், இது மட்டும் இருந்தால் போதும், வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னா அதுவும் சொல்லலாம். சுகம் மட்டும் இருந்தால் போதுமா? இது மட்டும் இருந்தால் போதும், வேற எதுவுமே வேண்டாம். பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்களோ? வயிற்றுக்காகத்தான் இந்த பாடுபடுறோம். சரி, அப்போ முக்கியமாக ஏதாவது ஒன்று அதை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை. நம்ம ஏசப்பா தான் முக்கியம். வெரி குட். கரங்களை பலமாக தட்டுங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். அம்மா பஞ்சவரணம் அம்மா தெளிவாக ஒரே அடி அடித்தாங்க. இயேசு தான் போதும், அது ஒன்று இருந்தால் போதும், எனக்கு மற்றதெல்லாம் வேண்டாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமை தாயாருக்காக நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன். பரிசுத்த வேதத்தில் ஒரு வார்த்தையை வாசிப்போமா? லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 38 முதல் 42 வரை குறித்து வச்சுக்கோங்க. வாசிங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனம் 38 முதல் 42 வரை. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். தன் வீட்டிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அந்த மார்த்தாளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து இயேசுவிடத்தில் வந்து ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, அந்த மார்த்தாளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. அல்லேலூயா. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். தேவையானது ஒன்றே. இந்த மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அந்த ஒன்று தான் இந்த ஒன்று, அந்த ஒன்று தான் இந்த ஒன்று. ஏசப்பா அவருடைய வார்த்தை. இது ஒன்று மட்டும் இருந்தால் போதும், மற்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை, தானாக வரும். இது ஒன்று மட்டும் இருந்தால் போதும். நம்ம சொன்ன பணம் தேவைதான், நல்ல சரீர சுகம் தேவைதான், சாப்பாடு தேவைதான், தயாளம் தேவைதான், ஆசீர்வாதம் தேவைதான், எல்லாமே தேவைதான். ஆனால்
இதை மட்டும் தேர்ந்தெடுத்தீங்கன்னா மற்ற எல்லாம் தானா வரும். அதுதான் வார்த்தை. அந்த வார்த்தைங்கிற இயேசு. வார்த்தை தான் இயேசு. இயேசு மட்டும் நம்ம வாழ்க்கையில வந்தா போதும், எல்லாமே நிறைவாகும். அல்லேலூயா. இது ஏத்துக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. அது வரலை சத்தம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே தேவையானது ஒன்றே. இந்த மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் அது கர்த்தருடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பது, அவருடைய வசனங்களுக்கு செவி சாய்ப்பது, அவரை ஏற்றுக்கொள்வது. இதுதான் அவளை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலும் 32ஆம் வசனத்துல இந்த மார்த்தாள் மரியாள் என்பவர்களை குறித்து அங்கே வருகிறது. அங்கே ஒரு வசனத்தை நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். அந்த மார்த்தாள் மரியாள் என்பவர்களுக்கு லாசரு என்னும் பேரு கொண்ட ஒரு சகோதரன் இருந்தான். அந்த லாசரு என்னும் பேரு கொண்ட அந்த சகோதரனை இயேசு கிறிஸ்துவானவர் மிகவும் அதிகமாய் நேசித்தார். இந்த பூமியில வந்து அவர் அதிகமாய் நேசித்தவர்கள் முதன்மையாய் இருந்தவன் லாசரு, லாசரஸ் என்று சொல்லுகிறார்கள். அந்த லாசருன் மேல அவன் அதிக அன்பா இருந்தார். அந்த லாசரு அவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டவனாய் காணப்பட்டு சில நாட்களிலே அவன் மரித்தும் விட்டான். இந்த மரித்த செய்தியை அல்லது அவன் சரீர சுகவீனப்பட்ட செய்தியை முதல்ல இயேசு கிறிஸ்துவுக்கு அனுப்புறாங்க. இயேசுவே, நீர் சிநேகித்தவன் வியாதியா இருக்கிறான், நீங்க வந்து பாருங்கன்னு சொல்லி மார்த்தாள் மரியாள் அவளுக்கு செய்தி அனுப்புறாங்க. இப்ப வாசிங்க 32ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றார். இந்த மார்த்தாள் மரியாள் 2 பேருடைய சம்பவம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. அந்த லாசரு மரித்து போனான் என்று அவருக்கு தெரியும். இப்ப மரித்து போனது தெரிந்ததும் கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஆயிருச்சு. அப்போ மார்த்தாள் இயேசு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு இயேசு இருந்த இடத்திற்கு மார்த்தாள் வருகிறார். வந்தவள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆண்டவர் வந்திருந்தாருன்னா மரிச்சிருப்பானா? பாருங்க எவ்வளவு ஞானமா அந்த மார்த்தாள் பேசினா பாருங்க. நீங்க இருந்தீங்கன்னா அவன் செத்திருக்க மாட்டான். இங்க சொல்லுங்க, உங்களோட இப்ப ஆண்டவர் இருந்தா நீங்க சாக மாட்டீங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ள இயேசு மட்டும் இருந்தா நீங்க சாக மாட்டீங்க. அவரை நம்புகிறவன் செழிப்பான், அவரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது, அவரை நம்புகிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே காரியத்தை மரியாளும் வந்து சொல்லுகிறாள். இந்த மார்த்தாள் இயேசுவிடத்தில் பேசி அதற்கு பின்பாக தன் வீட்டுக்கு சென்று மரியாளை பக்கமா கூப்பிடுறாங்க. மரியாளே, இயேசு வந்திருக்கிறாரு, உன்னை கூப்பிடுறாரு அப்படின்னு மெதுவா சொல்றாங்க. ஏன்னா அந்த துக்கம் அவங்களால தாங்க முடியல. ஜனங்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ, இவங்க ரொம்ப துக்கப்படுறாங்க. ஏன்னா லாசரு அந்த மார்த்தாள் மரியாள் என்பவருக்கு சகோதரனா இருந்தான். அவருடைய பெற்றோர்கள் இருந்ததாக வேதத்தில் சொல்லப்படவில்லை. அவங்க பெற்றோர் இருந்தாங்க, உறவுக்காரன் இருந்தாங்கலாம் வேதத்தில் எங்கேயும் சொல்லப்படவில்லை. ஆக அவங்க 2 பேருமே மார்த்தாள் மரியாள் தனித்து விடப்பட்டவர்கள், அவர்கள் திருமணமாகாதவர்களும் கூட. அப்போ எப்படி இந்த சகோதரன் இருந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பம் எப்படி நடக்கும்? ஆக வந்து ஜனங்கள் எல்லாம் அவங்க அந்த லாசரு மேல ரொம்ப பரிதாபப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே நினைச்சாங்க, ஆண்டவர் இயேசு அங்கே இருந்திருந்தாருன்னா அவன் செத்திருக்க மாட்டானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதே வார்த்தையை மரியாளும் போய் சொல்லுகிறாள். வாசிங்க, அடுத்து அப்படியே வாசிங்க. அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ அவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்கிறார்கள். மரியாள் வந்து சொல்றாங்க, கேட்கிறாங்க, நீர் இங்க இருந்துட்டானா என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான்னு. அவர் ரொம்ப ஆவியில கலங்கி அழுகிறார், கண்ணீர் விட்டார். கண்ணீர் விட்டுட்டு, சரி வாங்க, எங்கே வச்சிங்க அவனை, வாங்க போகலாம் அப்படின்ட்டு கல்லறைக்கு போகிறாங்க. போய் இப்போ கல்லறை புரட்டுறாங்க. கல்லறை புரட்டினுடனே கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவரே சொன்ன வார்த்தை, லாசருவே வெளியே வா, வெளியே வா உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுட்டப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். போதும், இவனை ஏன்? அவன் உயிராயிட்டான், உயிரடைஞ்சிட்டான். மரண கட்டுகள் அவனை ஒன்றும் செய்ய முடியல. நான் வந்துட்டேன், இனி அவன் கட்டப்பட்டிருக்க கூடாது.
இயேசு வாழ்க்கையில வந்தா கட்டுகள் தானா விலகணும். அல்லேலூயா. இயேசு உங்க வாழ்க்கையில வந்துட்டாருன்னா கட்டுகள் தானா அவிழ்ந்து போகும். அதான் சொல்றாரு, அவனை கட்டவிழ்த்து விடுங்கள். கட்டவிழ்த்துருங்க, நான் வந்துட்டேன். அப்போ இயேசு நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டாருன்னா கட்டுகள் எல்லாம் கலன்று போகும். கட்டப்பட்டிருக்கிற வியாதியின் கட்டுகளா இருக்கட்டும், பலவீனமா இருக்கட்டும், வறுமையா இருக்கட்டும், குடும்பத்துல பிரச்சனையா இருக்கட்டும், எப்படிப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும், எல்லா கட்டுகளும் கலன்று போகும். எப்ப தெரியுங்களா? இயேசு உங்க வாழ்க்கையில வரும்போது. இயேசு மட்டும் போதும், வேற எதுவும் வேணா நீங்க கேட்டீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் போனஸா கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை இன்னைக்கு நமக்கு வேணும். இயேசு என்னோடவே இருக்கிறாருங்கிற அந்த நம்பிக்கை வேணும். மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்க வேண்டாம், அந்த 17ஆம் அதிகாரத்தை குறிச்சுக்கங்க. மேல மறுரூபமலை அனுபவம், அதை குறிச்சுக்கங்க. மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல மறுரூபமலை அனுபவம்னு குறிச்சுக்கங்க. அங்கே இயேசு கிறிஸ்து அந்த மறுரூபமலை எனப்பட்ட மலையின் மேலே அவர் பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய 3 பேரோடு கூட தனித்திருந்து ஜெபிக்கும்படியாக கடந்து போகிறார். அங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த வேளையில பேதுரு, யாக்கோபு, யோவான் என்கிற 3 பேரும் அவர்கள் தனியா நிக்கிறாங்க. இரவு வேளை, நல்ல கும்மிருட்டா இருக்குது. இவங்க படுத்திருக்கிறாங்க, தூங்கிட்டாங்க, நித்திரை மயக்கமா இருக்கிறாங்க. இயேசுவானவர் அங்கே மோசேயோடும் எலியாவோடும் அவர் பேசுகிறவராய் காணப்பட்டார். மோசேயோடும் எலியாவோடும் பேசுகிறதாய் காணப்பட்ட உடனே பேதுரு டக்குன்னு முழிச்சிருச்சாங்க. என்னடா பெரிய பிரகாசம் நிக்குது, யாரோ 3 பேர் நின்றுகிட்டு இருக்கிறாங்களே, ஐயோ நம்ம கூட யாரோ 3 பேர், இன்னும் 2 பேர் இருக்கிறாங்களே, நம்ம வந்தது 3 பேர், இங்க இன்னும் 2 பேர் இருக்கிறாங்களே, இன்னும் 3 பேர் இருக்கிறாங்களேன்னு சொல்லி பாருங்க. இது இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, அந்த 3 பேர் இங்க வந்திருக்கிறாங்க. இப்ப அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அந்த பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது, இந்த அனுபவம் ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே மகிமின் பிரசன்னம் அப்படியே காத்துல தூக்கிட்டு போனா இப்படி இருக்கும், அழகா அப்படி காத்துல மிதந்துக்கிட்டு எல்லாம் எந்த ஒரு கவலை இல்லாம, எந்த பிரச்சனை இல்லாம சந்தோஷம் அப்படி இருந்தா இப்ப இருக்கும். இந்த சூழ்நிலை ரொம்ப நல்லா இருக்குது, பேசாம இங்கே ஒரு டென்ட்டை போட்டுருவோமான்னு கேட்கிறாரு. நமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், நமக்கு ஒரு கூடாரம் போட்டுருவோமாங்கிறாரு. அவ என்ன பேசுறான்னு தெரியாம பேசுறாரு. அவங்க 2 பேர் யாருங்கிறது தெரியாம, எலியான்னு தெரியுது, அவங்க எப்ப வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க, எதுவுமே தெரியாம உளர்றாரு தூக்கத்துல. அந்த அனுபவம் நமக்கு வேணும். இயேசு வந்தா சூழ்நிலை எல்லாம் மறந்து போகும். இயேசு நமக்குள்ள வந்துட்டாருன்னா கவலை எல்லாம் பறந்து போயிடும். இயேசு நமக்குள்ள வந்துட்டாருன்னா பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும். எல்லாவற்றிற்கும் முடிவு இயேசு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து விட்டால் வேற எதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரி, அந்த நாட்கள்ல சீசர்கள் இடத்துல நிறைய அந்த நம்பிக்கை இல்லாமலே இருந்துச்சு. கடைசி வரைக்கும் கூட இல்லாம இருந்துச்சு. கடைசியில் ஒரு இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து வந்ததற்கு பிற்பாடு கூட அவங்களுக்கு நம்பலாத அந்த நம்பிக்கை அவங்களுக்குள்ள வரல. அவர் இருந்தாருங்க, இருந்தப்ப எல்லாம் நல்லா நடந்துச்சு, அவர் இப்போ போயிட்டாரு அப்படி அந்த மாதிரி தான் நினைச்சாங்களே ஒழிய, மத்தேயு 28:20 ஒரு வசனம் இருக்குது. மத்தேயு 28:20, இதோ உலகத்தின் முடிவு வரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட அது சொல்றாரு. ஐ எம் வித் யூ, நான் உன்னோட கூடவே இருக்கிறேங்கிறாரு. எப்போ வரைக்கும்? இந்த உலகத்துக்கு என்னைக்கு முடிவு வருது அன்னைக்கு வரைக்கும் நான் உங்களோட கூட இருக்குங்கிறாரு. இன்னைக்கு சதா காலங்களிலும் டெய்லியும் நான் உங்க கூடவே இருக்கிறேங்கிறார். இந்த வார்த்தையை இன்றைக்கு நாம பிடித்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. உங்களுக்குள்ள இப்ப இயேசு இருக்கிறாரா? இல்லைன்னு சொன்னா பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இயேசு நம்மோடு இருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தை வாக்கு தத்தத்தின் பிரகாரம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து அவர்களை ஆஸ்வதிப்பேன். எங்கே 2 பேராவது 3 பேராவது என்னுடைய நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன். இந்த வாக்கு தத்தம் எல்லாம் நமக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறார், பிராமிஸ் பண்ணியிருக்கிறார். அவர் அப்படியே செய்கிறவராயும் இருக்கிறார். மார்க்கு 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க்கு 4ஆம் அதிகாரம், அதுல 36ஆம் வசனம் முதல் 41 வரைக்கும் குறிச்சுக்கங்க. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு
அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோட கூட இருந்தது. பாருங்க, இயேசு கிறிஸ்து ஜனங்களிடத்திலே பிரசங்கம் செய்துவிட்டு, உபதேசம் செய்துவிட்டு, அவர் மறுகரைக்கு போகலாம் என்று சொல்லி அவர் படகுல ஏறுறாங்க. படகுல ஏறினதுக்கு அப்புறமா ஜனங்கள்லாம் போயிட்டாங்க. அப்போ சில படகுகள் இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி, பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையடைந்து, இயேசு கிறிஸ்துவானவர் அவர் பின்னணியத்துல தலகனை வைத்து தூங்கிட்டு இருந்தார். ஆனா இது ஒரு என்ன கிராமட்டிக்கலா அதை சொல்ல போனோம்னாக்க அப்படி கிடையாது. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் அப்புறம் எப்படி தூங்கிட்டு இருந்தாருன்னு போட்டிருக்காங்க. இல்லை, அப்படி இல்லை. அவருக்கு டயர்டா இருக்கு. அவர் அப்படி தலைக்கு கை வச்சு படுத்திருக்கிறார் லேசா. அப்ப நடந்தது என்ன? அவர்கள் அவரை எழுப்பி, இந்த சீசர்கள் அவரை எழுப்புறாங்க. ஏன்? காற்றும் கடலும் பலமா அடிக்குது, அலைகள் மோதிக்கிட்டே இருக்குது, படகு உடைஞ்சிரும். சில படகு உடைஞ்சு எல்லாருக்கும் உயிருக்கு சேதம் வரும். அதனால பயந்து போய் இயேசுவை எழுப்புறாங்க. ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலையா இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு கவலை இல்லையா? நீ தூங்கிட்டு இருக்கிறீங்களே. அவர் எழுந்து காற்றை அதட்டி, அவர் எந்திரிச்சோன்னுமே நியாயமா இவங்களத்தான் அதட்டி இருக்கணும். அவர் எந்திரிச்சோன்னு பார்த்தா காற்றையும் கடலையும் அதட்டினார். அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன், இது ஒண்ணு அப்புறம் வச்சுக்கிறேன். அப்பொழுது காற்று நின்று போய் இவர் காற்றையும் கடலையும் அதட்டின போது அது அமைதி ஆயிற்று. அப்ப திரும்பி பார்க்கிறாரு, சீசர்களை பார்த்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? நான் உன் படகுல தானே இருக்கிறேன், உன் கூட தான் நான் இருக்கிறேன். அதை அடிச்சுச்சுன்னா என்னையும் சேர்த்து அடிச்சு கொண்டு போகும். உடஞ்சுன்னா நானும் தான் கடலுக்குள்ள போவேன். நானே போயிட்டேனாக்க நீங்க போகாம இருக்க முடியாது. நான் உங்களை காப்பாற்றுகிற தேவன். நான் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருகிறவர் மாத்திரமல்ல, உங்களை கண்மணி போல காக்கிற தேவன் நான் அல்லவா? நானே உங்க கூட இருக்கும்போது நீ ஏன் பயப்பட்டீங்கன்னு கேட்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இயேசு நம்ம கூட இருக்கிறாரு, ஆனா ஒரு பயம். அடிச்சிருமோ, தூக்கிடுமோ, போயிடுவோமோ, அடுத்த வருஷத்தை பார்க்க முடியாதோ, பயம், தேவையில்லாத பயம். இதையும் ஆண்டவர் ஆராதனையில் தெளிவாக வெளிப்படுத்தினார். தேவையில்லாத பயத்தினால நீங்க புலம்பி தவிக்காதீங்க. இது தேவையில்லாத பயம். ஆண்டவர் கூட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்புறம் பயப்படக்கூடாது. முன்னால கேட்டனா இல்லையா? ஆண்டவரும் கூட இருக்கிறாரா இல்லையா? அப்ப பயப்படக்கூடாது, பயம் வரக்கூடாது, கொஞ்சம் கூட பயம் வரக்கூடாது நமக்கு. அப்ப சொல்றாரு பாருங்க, அப்ப சீசர்களுக்கு கூட அந்த ஆண்டவர் இயேசுப்பா கூடவே இருக்கிறாரு, பயப்பட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட கண்ணு முன்னால பிரத்யட்சமா இல்லை, ஆனா கர்த்தருடைய ஆவியான நம்ம திருவிழாவி கொண்டிருக்கிறார். நமக்குள்ள இயேசு இருக்கிறார். கர்த்தர் தங்குகிற ஆலை நம்முடைய இருதயம் தான். அப்ப இருதயத்துல வாசம் பண்ணுகிற தேவன். நம்ம ஏன் பயப்படணும்? மற்றவங்களை குறித்து ஏன் பயப்படணும்? அப்ப உங்களுக்குள்ள அப்ப உங்க படகுல இயேசு இருக்கிறாருன்னு நீங்க நினைக்கிறது. படகுங்கிறது வாழ்க்கையை குறிக்கும், வாழ்க்கை படகு. உங்க வாழ்க்கையில இயேசு இருக்கிறாரு நீங்க நினைக்கும் போது உங்களுக்கு இயற்கையை குறித்தோ மற்ற காரியங்களை குறித்தோ துளி அளவேனும் பயம் வரக்கூடாது. அதை கர்த்தர் விரும்புகிறார். அப்படி நீங்க பயப்பட்டீங்கன்னா உங்களை பார்த்து அதே கேள்வி தான் கேட்பார். ஏன் பயப்பட்டீங்க? அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீங்கன்னு கேட்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு 21:22, மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மேலும் இந்த விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று சொன்னார். எந்த விசுவாசம் வேணும் நமக்கு? இயேசு என்கிட்ட இருக்கிறாருங்கிற விசுவாசம் தான் வேணும். முதல்ல அவர்கிட்ட கேட்கிறேன், எனக்கு சகலத்தையும் கொடுப்பாருங்கிற விசுவாசம் நமக்குள்ள வேணும். அந்த விசுவாசம் உள்ளவர்கள் கர்த்தரிடத்தில் ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்கிறார்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று கர்த்தர் தீர்க்கமாய் சொல்லுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதற்கு அந்த முந்தைய வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஏறத்தாழ 430 ஆண்டு கால அடிமைத்தனத்திற்கு பிற்பாடு மோசே, ஆரோன் என்பவர்கள் மூலமாக அங்கிருந்து விடுதலை அடைந்து கானான் என்கிற தேசத்துக்கு வருகிறார்கள். இந்த கானான் தேசம் as a promised land, அது வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பூமி. யாருக்கு? ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. வெரி குட். ஆபிரகாமுக்கு சொன்னார், உன் சந்ததி இங்கே தான் பெருக பண்ண போறேன், இதை நான் சொந்தமாக கொடுக்கிற தேசம் சொல்லி ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார்.
ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்கு மகன் யாக்கோபு, யாக்கோபுடைய புத்திரர்கள் 12 பேர். அவர்கள் மூலமாக சந்ததிகள் பெருக்கமடைந்து எகிப்தில் 6 லட்சம் புருஷர்களாக மாறினார்கள். கிட்டத்தட்ட இன்றைய கணக்கின்படி 30 லட்சம் பேர், ஏறத்தாழ 30 லட்சம் பேர் அங்கிருந்து புறப்பட்டு கானான் தேசத்துக்கு வந்து சேருகிறார்கள். இந்த ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கானான் தேசத்துக்கு அழைத்து வருகிற அந்த வேளைகளில் வழியில நடந்த வேலை உங்களுக்கு தெரியும். முதல்ல எதிர்பட்டது என்ன பிரச்சனை? செங்கடல் நின்னுச்சு. செங்கடல் தாண்டி போக முடியல. பின்னால யார் வந்தது? பார்வோன் நெருக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறான். முன்னால செங்கடல், பின்னால பார்வோன். முன்னால செங்கடல், பின்னால பார்வோன். என்ன செய்வோம்? மாட்டிக்கிட்டமே. இல்ல, கர்த்தர் செங்கடலை 2ஆக பிளந்தார். அல்லேலூயா. அவர் கூட இருக்கிறாரு. அக்கினி ஸ்தம்பமா இருந்து என்ன செய்யறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சத்தை தர்றாரு. அதே எகிப்து ஜனங்களுக்கு பயத்தை கொடுக்கிறாரு. இந்த அக்கினி தாண்டி யாரும் போக முடியாது. அக்கினி சுழல், அக்கினி அப்படியே ஸ்தம்பமா நின்றுகிட்டு இருக்குது. இந்த அக்கினி ஸ்தம்பம்னா நம்ம சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த அனலுக்கு முன்னால யாரும் நிற்கவே முடியாது. அது பார்க்குற எகிப்து ஜனங்களுக்கு அது பயமாயிருச்சு. நெருப்பை கண்டா பயம் வருமா வராதா? கண்டிப்பா வரும். அவ்வளவுதான். நெருப்புக்குள்ள போட்டு திருப்பி வர முடியாது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அதான் தேவனாகிய கர்த்தர் அவரோடு கூட இருந்த பொழுது அப்படிப்பட்ட அற்புதங்களை அவர் நடத்தினார். யாத்திராகமம் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம், அதில் முதல் வசனத்தை நீங்க வாசிங்க. நீங்க அதில் 14 வரைக்கும் வீட்டில் வாசிச்சு பாருங்க. முதல் வசனம் மட்டும். இப்போ வழியில மோசே மலைக்கு மேல ஏறி போறார் தேவனோடு உறவாடும்படியாய். அங்கே மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியும். எங்களுக்கு தெரியல. ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். பாருங்க, அங்கதான் கெட்டு போச்சு. மோசேக்கு என்னாச்சுன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாம போச்சு. ஆரோனை பார்த்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை நீங்களுக்கு உண்டு பண்ணுன்னு கேட்குறாங்க. பாருங்க, ஆரோன் அதுக்கப்புறமா உங்க காதுல கழுத்துல கிடக்கலாம் கலட்டி கொடுங்கன்னா அதை கலட்டி கொடுத்து உருப்பிடிக்கிற கருவியில போட்டாங்க. அது ஒரு அச்சு வார்க்கிற கருவியில போட்டாங்க. அது கண்ணுக்குட்டியா வந்துருச்சு. கண்ணுக்குட்டியா வந்ததுக்கு அப்புறமா இதுதான் உங்களை அழைத்து கொண்டு வந்த தெய்வம் சொல்லவுமே ஜனங்களெல்லாம் ஆஹா ஓஹோ அப்படின்ட்டு பூரா திராட்சை ரசம் மதுவெல்லாம் குடிச்சு எல்லாம் போட்டு கடைசியில் மோசை இறங்கி வர்றப்ப பார்த்தீங்கன்னா அவங்க முழுக்க அப்படி நிர்வாணமாக ஆடிட்டு இருக்கிறாங்க. போத மயக்கத்தை ஆடிட்டு இருக்கிறாங்க சாமி முன்னால. எது சாமி? ஆமாம். ஆனால் கர்த்தர் அதை அங்கே பார்த்தாரு. டேய் மோசே, ஜனங்கள் ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க, நீ சீக்கிரமாக இறங்கிப்போ அப்படின்னு சொன்ன உடனே மோசை இறங்கி வந்து பார்க்குறேன். பார்த்த உடனே அங்கே ஜனங்கள் இப்படி கிடக்குறாங்க. இப்போ மோசை கையில் கொண்டு வந்த 10 கட்டளைகளையும் போட்டு உடைக்கிறார் கோபத்தில். ஆரோனே, நீ என்ன அப்படி பண்ணி வச்சிருக்கிற? ஏன் ஜனங்களை இப்படி வெறிக்க பண்ணியிருக்க? எனக்கு தெரியாது, அவங்க கேட்டாங்க, நீ வர தாமதமாகன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு சப்பக்கட்டு கட்டுறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது மிகவும் அருவருப்பாய் மாறினது. நீங்கள் அதில் 14 வரைக்கும் நீங்கள் வாசிச்சு பாருங்க. 30லிருந்து 34 வரைக்கும் வாசிங்க. அதுல மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள். நீங்கள் மகா பெரிய பாவம் செய்திருக்கிறீர்கள். உங்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன் என்றான். திரும்பி போய் கேட்கிறேன், என்ன செய்ய போறாரா தெரியல, பாவ நிவிர்த்தி செய்வாரான்னு தெரியல, ரொம்ப கடுங்கோவமா இருக்காரு உங்க மேல, நான் ஏறி போறேன். அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்களை பாவத்தை மன்னித்து அருளுவீரானால் நீங்க அவங்க பாவங்களை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புத்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். அவங்களுக்காக என் பேரை கூட கிறுக்கி போடுறீங்க, அவங்கள விட்டுருங்க ஆண்டவரே விட்டுருங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. எவ்வளவு ஒரு உத்தரவாதம் பாருங்க. போதும் பாருங்க, அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதபடியினால இவர்கள் அழைத்து கொண்டு வந்த மோசே உத்தரவாதம் பண்ணுகிறார். ஆண்டவரே, அவங்க பொண்ணினால தெய்வத்தை செஞ்சு அவங்க கோபம் உண்டாக்கிட்டாங்க, என் பேரை கூட கிறுக்கி போட்டுருங்க, அவங்கள விட்டுருங்க, அவங்க பாவம், அவங்கள விடுங்கன்னு சொல்லி கேட்கிறார். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதான் மோசே திறப்பின் வாசலில் நின்று ஜெபித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்திற்கும் பூமிக்கும் நடுவாக நின்று கர்த்தருடைய பாதத்தில் இந்த ஜெபத்தை விண்ணப்பத்தை வைக்கிறான். கர்த்தர் கூட மட்டும் இல்லைன்னு வைங்க, இந்த ஜனங்கள்லாம் அன்னைக்கே எகிப்தியர் கையில் மடிஞ்சிருப்பாங்க,
இல்லைன்னா செங்கடலுக்குள்ளே போயிருப்பாங்க, தண்ணி தாகத்தில் செத்து போயிருப்பாங்க, ஆகாரம் கிடைக்காம வனாந்தரத்தில் செத்து போயிருப்பாங்க, பாம்புகளால் கடிபட்டு வனாந்தரத்தில் செத்து போயிருப்பாங்க. கர்த்தர் மட்டும் கூட இல்லைனாங்க அவங்க வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிருக்கும். கர்த்தர் பார்த்து நினச்சி பார்த்தாரு, சரி இந்த ஜனங்களை நம்ம மன்னிக்கணும் அப்படின்ட்டு யாத்திரா 33 வந்துருங்க. இப்போ அதுல 1லிருந்து 4 வரைக்கும் நம்ம வாசித்து முடிக்க போறோம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். போதும். இங்க பாருங்க, 2 வருஷம் போதும் நினைக்கிற நேரம் இல்லை நமக்கு. இங்க சொல்றாரு, சரி சமாதானம் ஆயிட்டாரு. இப்ப ஆண்டவர் சமாதானம் ஆயிட்டு, சரி நான் வந்து இந்த ஜனங்களை என்னுடைய பேருக்காக நான் உங்களை ஏற்படுத்தினேன். எனக்குன்னு ஒரு ஜனக்கூட்டம் வேணுங்கிறதுக்காகத்தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஏற்படுத்தினேன். ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தேன், ஈசாக்கை 100 வயசுல கொடுத்தேன், ஈசாக்குக்கு யாக்கோபை கொடுத்து ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தேன். இந்த யாக்கோபுக்கு 12 பேரை கொடுத்து அவர்கள் மூலமாக சந்ததியை பெருக பண்ணி இன்னைக்கு கிட்டத்தட்ட 30 லட்சம் பேரை ஏற்படுத்தி வச்சுட்டேன். இந்த ஜனங்கள் இன்னைக்கு இப்படி பண்ணிட்டாங்க. எவ்வளவு அவங்க கோவப்பட்டிருப்பார் ஆண்டவர் பாருங்க. இவ்வளவெல்லாம் உருப்பிடிச்சு கருப்பிடிச்சு கொண்டு வந்து எத்தனை நூற்றாண்டுகளாக இந்த வேலை செஞ்சிருப்பாரு பாருங்க. இதில் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் வேற இருந்தாங்க. அப்பையெல்லாம் ஆண்டவர்களை பாதுகாத்து கொண்டு வந்தார். இப்படிலாம் பண்ணிட்டு கடைசியில எனக்கு விரோதம் பண்ணி துரோகம் பண்ணி வேற தெய்வத்தை வணங்கிட்டாங்களே. சரி போங்க, நீங்க மட்டும் தேசத்துக்கு போங்க, நான் வரமாட்டேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க போங்க, நான் வரமாட்டேன், என் தூதன் அனுப்புறேன்ட்டார். விஷயம் புரியுதா உங்களுக்கு? சொல்ல வர விஷயம் புரியுதா? இனி நான் உன் கூட வரமாட்டேன். கர்த்தர் கூட இருந்தார்ல, அக்னி ஸ்தம்பத்தில் கூட இருந்தார்ல, மேக ஸ்தம்பத்தில் கூட இருந்தார்ல, செங்கடலை பழக்கும் போது கூட இருந்தார்ல, வானத்திலிருந்து மன்னாவை பொழியும் போது கூட இருந்தார்ல, தண்ணி கொடுக்கும்போது கண்மலையா இருந்தார்ல, எல்லா பக்கமும் நான் இருந்தேன், அவர் இருந்தாரு. ஆனா என்னை விட்டுட்டாங்க. இனி நான் வரமாட்டேன், நீங்க போங்க, என் தூதன் அனுப்புறேன்னாரு. இப்போ உங்களுக்கு லேட்டா புரியுதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் லேட்டா புரியுது. மோசே பதறி போயிட்டான். ஐயோ, நீங்க வர மாட்டீங்களா? நீங்க வரல நான் போக மாட்டேன், நீங்க வரல நான் எப்படி போறது? நீங்க வராம ஜனங்கள் போக முடியாது, என் தூதன் அனுப்புறேன்னு சொல்ல. 2ஆம் வசனம் வாசிங்க மறுபடியும். நான் ஒரு தூதனை கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். நான் வரமாட்டேங்க, என் தூதன் அனுப்பி இதெல்லாம் காலி பண்ண சொல்றேன், நீங்க போய் இருந்துக்கங்கன்ட்டார். இப்ப யாராவது உங்கள்ட்ட அப்படி சொன்னா உங்களுக்கு எப்படி நினைப்பீங்க நீங்க? இப்போ உங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரு, அவர் சொல்றாரு, ஏப்பா நான் இனி உங்க கூட பயணம் பண்ண முடியாது, நீ தனியா போயிரு அப்படின்னா எப்படி போக முடியும்? நீ தனியா வாழ்ந்துக்கான எப்படி போக முடியும்? முடியாது. அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? இந்த ஜனத்தை நீங்க தான் கூட்டிட்டு போக சொன்னீங்க, நீங்க தான் இந்த ஜனத்தை வழிநடத்த சொன்னீங்க, எனக்கு பதிலாக இன்னொருத்தனையும் கூட்டி வர சொல்லி நீங்க தான் சொன்னீங்க. இன்னைக்கு எல்லாம் நடத்த சொல்லிட்டு இன்னைக்கு நான் வரமாட்டேன் தூதன் அனுப்புறேன்னு சொன்னா இது என்ன நியாயம்? நீ கடைசி வரைக்கும் கூட இருப்பேன்னு சொன்னீங்களா இல்லையா? இது நடத்துவேன்னு சொன்னீங்களா இல்லையான்னு கேட்கிறாரு. மோசே கேட்கிறாரு, பதறி போய் கேட்கிறேன், என்னப்பா நீங்க வர மாட்டேன்றீங்க, கடைசியில நீங்க வராம நாம என்ன பண்றது? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுல 14ஆம் வசனத்தை 13, 14 வாசிங்க. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். அது மட்டும் மறுபடியும் வாசிங்க. இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும். கெஞ்சி மன்றாடுறான். நீங்க பாத்தீங்கன்னா கெஞ்சி மன்றாடினானே வரும். இந்த ஜாதி ஜனங்கள்லாம் உம்முடைய ஜனம் என்று நீ நினைச்சு பாருங்க ஆண்டவரே, இப்படி கைவிட்டுட்டீங்களே இடையில, நீங்க நான் மட்டும் நான் வரமாட்டேன் நீ போன்னு சொல்றீங்களேங்கிறாரு. 14ஆம் வசனத்துல சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதடா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவரே நீங்க சொல்றீங்க உங்க சமூகம் மட்டும் எனக்கு முன்னால போகலைன்னா நாங்கள் இந்த இடத்த விட்டே போக மாட்டோம். இந்த இடத்த விட்டு எங்களால் போக முடியாது, எங்களை கொண்டு போகாதீங்க. உம்முடைய சமூகம் எனக்கு முன்னால் போகலைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோம், இங்கே இருந்துக்குவோம். 16ஆம் வசனத்தில் சொல்றாரு, இதை பார்த்துட்டு ஆண்டவர் ரொம்ப இரக்கப்பட்டு அப்ப சொல்றாரு, ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? பாருங்க, நீங்க இப்ப சொல்லியிருக்கிறீங்க, சரி சரி போ நான் வர்றேன், என் சமூகம் முன்பாக செல்லுன்னு சொல்லியிருக்கிறீங்க. இதை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? அல்லேலூயா.
இப்படியே நீர் எங்களோட வருவதனால தான் நாங்க தெரிஞ்சுக்க முடியும். நீங்க என் கூட வந்தாத்தான் நீங்க என் கூட இருக்கிறீங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப உன் கண்களிலே கிருபை கிடைத்தது என்பதை எதனால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதனால் அல்லவா. போதும் போதும் போதும். அப்ப தேவன் நம்மோடு கூட வந்தா தான் நம்ம வாழ்க்கை ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும். அவர் கூட வரல, நீ போ, நீ தனியா உன்னால நீ சமாளிச்சுக்கன்னு சொல்லிட்டாருன்னா அவ்வளவுதான், நம்ம செத்தான். வழியிலேயே அழிஞ்சு போயிடுவோம், வனாந்தரத்திலேயே செத்து போயிடுவோம். ஆனா நித்திய ஜீவன் வரைக்கும் நம்மை நடத்துகிற கர்த்தர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அவர் டெய்லி நம்ம கூட வர்றாரு. நீங்க டெய்லி நம்ம கூட இருக்கிறார். இன்னைக்கு வாலிபர்களுக்கும் நிறைய பேருக்கு இந்த அறிவுரையை சொல்றாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, ஆண்டவர் இப்படிலாம் பேசுறாரு அப்படின்ட்டு. நீ நட, உன் கண்ணின் காட்சி நடக்காத, உன் கண்ணு பார்க்கறதெல்லாம் நீ பார்க்காத, உன் சிந்தனை எண்ணங்கள் நல்லா இருக்கணும், உன்னோட இறுதியின் எண்ணங்கள்லாம் நல்லா மாறணும்னு சொல்லிட்டு கர்த்தர் அந்த மாற்றத்தை விரும்புகிற கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இது போல் நிறைய சொல்லிட்டே போலாம். சங்கீதம் 23 கூட தாவீது சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், 4ஆம் வசனம் 23:4, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். மரணமே நமக்கு முன்னால வந்தாலும் பயப்பட மாட்டான். எப்ப? ஆண்டவராகிய தேவன் நமக்குள்ள இருக்கும்போது, நம்மோடு கூட வரும்போது, நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நம்மோடு கூட நடக்கும்போது நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லை. அதை தெரிந்து கொண்ட தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். நீங்க சொல்ல முடியுமா? ஆண்டவரே நீங்க கூட இருக்கிறீங்க நீங்க சொல்ல முடியுமா? இல்ல, உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க சொல்ல முடியுமா தாவீது போல? ஆமென், சொல்லணும். அல்லேலூயா. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நீங்க டெய்லி நீங்க ஜெபம் பண்ணும்போது இந்த 23ஆம் சங்கீதத்தையும் வாசி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, தாவீதுக்கு நீங்க சொன்னீங்களே, தாவீது விசுவாசத்தோட அறிக்கையிட்டானே, தேவர் என்னோடு கூட இருக்கிறீர், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல அதே 48ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் சொல்லுது, 48:14 சொல்லுது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். எல்லாரும் எழுந்து நின்று அதை சொல்லுவோமா? இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. இயேசு உங்களோடு கூட இருந்தா மரண பரியந்தம் உங்களை நடத்துவார். உங்களுக்கு வழிகளில் எந்த பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும், ஆகார குறைவு வந்தாலும், சரீர பலவீனம் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும், பல துன்பங்கள் வேதனைகள் வந்தாலும், இயேசு உங்களோடு கூட இருந்தா நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், நீங்க பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டீங்க. மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டீங்க. ஏனால் தேவரீர் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தாவீது சொன்ன வார்த்தையை அறிக்கையிடுங்க, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் என்னை நடத்துவார். சொல்லுங்க, மரண பரியந்தம் என்னை நடத்துவார். அவங்க மரண பரியந்தம் ஏன் தெரியுங்களா? இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். இயேசு உங்களோடு கூட இருக்கிறாருங்கிறதுக்கு தான் இம்மானுவேல் என்று பேர். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது அர்த்தமாம். ஆக இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறவராக வருகிற டிசம்பர் 25ஆம் தேதி இதனுடைய தொடர்ச்சியான செய்து நாம் பார்க்க போகிறோம். ஆகவே கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, அவர் உங்களோடு கூட இருந்தா நீங்க சகலவற்றையும் ஜெயிக்க முடியும். இந்த உலகத்துல என்ன உங்களுக்கு முக்கியமா தேவைன்னா இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும் உங்க வாழ்க்கையில வந்துட்டாருன்னா வேற எதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தரை தீர்மானமாய் சொல்லுகிறார். நாம் ஜெபிப்போமா? நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே, தேவன் என்னோடு கூட இருக்கிறத நான் பார்க்கணும்னா எப்படி நான் தெரிஞ்சுக்கிறதுனா, நீர் என்னோடு கூட வருவதனால நான் தெரிஞ்சுக்குவேன்ப்பா. மோசே சொன்னாரே, மோசே சொன்னது போல தேவரீர் என்னோடு கூட வருவதனால் அல்லவா நீர் என்னோடு கூட இருப்பதை எப்படி தெரிஞ்சுக்குவேன்? என்னோடு கூட இருந்த அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறதுனால அல்லவா. கர்த்தர் அப்படி நம்மோடு கூட இருக்க அவர் பிரயாசப்படுகிறார். நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, பரலோகத்தின் நல்ல தெய்வமே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனுஷனுக்கும் எத்தனையோ காரியங்கள் பிரத்யேகமாக மிக முக்கியமானதாக காணப்படலாம். ஆகாரம் காணப்படலாம், துணிமணிகள் தேவைப்படலாம், ஆசைகள் அந்தஸ்துகள் தேவைப்படலாம், பணம் பொருளாதாரம் தேவைப்படலாம், நல்ல வீடு தேவைப்படலாம், வண்டி வாகனம் தேவைப்படலாம், எல்லாம் தேவைப்படலாம். ஆனால் இயேசு மட்டும் நமக்கு அதிகமான தேவையா இருக்கிறபடினால
இயேசு மட்டும் நமக்குள்ள இருந்தா இதெல்லாம் தானா கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையில மத்தேயு 6:33 சொல்லப்பட்ட பிரமாணத்தின்படி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி நீர் உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கு ஒருவேளை இயேசு என் கூட இருக்கிறாருங்கிறத யாரும் தெரியாம இருக்கலாம், ஒருவேளை நம்மளோட பிள்ளைகள் தெரியாம நடந்திருக்கலாம். ஆனா இன்றிலிருந்து கர்த்தர் சொல்லுகிற தீர்மானத்தின்படியாக இதோ மத்தேயு 28:20 பிரகாரம் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று அவர் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே நிராசை உங்களை கட்டளையிடுவீராக. உங்களுடைய கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.